மாய உலகில் நின்று மணந்தாரை சொந்தமதாய் காயம் யாவும் தேயதும் சிரித்திய பரிசவே. மாய உலகில் நின்று மணந்தாரை சொந்தமதாய் காயம் யாவும் தேயதும் சிரித்திய பரிசவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதியானது நீதிமொழிகளின் புத்தகம் 31வது அதிகாரத்தின் 10வது வசனம். யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 31வது அதிகாரத்திலே 10வது வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளது விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார் என்ற ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக கர்த்தருடைய வேதம் வைக்கிறது. அப்போ நீங்கள் நினைத்து கொள்கிறபடி ஓஹோ இன்றைக்கும் உபதேசம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி சகோதரிகள் நினைக்க வேண்டியதில்லை. நான் அதனால தான் முதலாவதாக ஒரு பாட்டை பாடினேன். என்ன பாட்டு என்றால் அது கர்த்தருடைய சபையை குறித்து, மணவாட்டியை குறித்து பாடுகிற பாடல். அந்த பாட்டை நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா கிடைக்காது. யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அழுதுகிட்டே பாடுறது ஒரு தெளிவான ஒரு பாடலாய் அந்த பாடல் நமக்கு கொடுக்கப்படலை. கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருக்கிறபடினால நம்முடைய சபையில் அந்த பாடல் அநேகமாய் பாடப்பட்டிருக்கு. அப்போது இந்த வசனம் சபையில் இருக்கிற ஸ்திரீகளை குறித்து பேசாமல் சபையை குறித்து பேசுகிறது என்று நான் விசுவாசித்து இந்த செய்தியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். அப்போ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளது விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று வேதம் நமக்கு தெளிவாய் எடுத்து காட்டுகிறது. இந்த வசனத்தை நான் எடுத்தபோது நான் நினச்சது ஒன்று தான். நீங்கள் எல்லாரும் ஒன்று நினைப்பீங்க. ஒரு பக்கம் நம்முடைய சகோதரர் நினைப்பாங்க, அப்படியே நம்மெல்லாம் வந்து பயங்கரமான உயர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் கீழே உள்ளவங்க, அதனால தான் கர்த்தர் இவங்களுக்கு தான் அநேக உபதேசங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. கர்த்தருடைய வேதம் எந்த இடத்திலும் யாரையும் கூடுதலாகவோ யாரையும் தரக்குறைவாகவோ என்ன செய்கிறதில்லை, காண்பிக்கிறதே இல்லை. தேவனுக்கு முன்பாக ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று வேதம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ. இந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து நம்ம இதை பார்க்கும்போது தொடர்ந்து வருகிற வசனங்கள் அதை நமக்கு தெளிவாய் எடுத்து காட்டுகிறது. நம்மளால் பார்க்க முடியுது. அதே வேத புத்தகம் நமக்கு இன்னொரு காரியத்தை எடுத்து காட்டுகிறது. வாசிங்க பிரசங்கியின் புத்தகம் 7வது அதிகாரத்திலே 28வது வசனம். பிரசங்கியின் புத்தகம் 7:28. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவே இல்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை என்று பிரசங்கி நமக்கு சொல்லுகிறார். பிரசங்கி ஒரு காரியத்தை தேடுகிறான். என் மனம் ஒன்றை தேடுகிறது என்று அவன் சொல்லுகிறான். அப்படி என்றால் பிரசங்கிக்கு
ஆயிரம் 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 மனைவிகளும் மறுமையாட்டிகளும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அவன் ஒன்றே ஒன்று மட்டும் தேடி கண்டுபிடிக்கவே இல்லையா, அதனால தான் அவன் திரும்ப தொடர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். என்னது, தொடர்ந்து அவன் திருமணம் பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு எனக்கு ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கணும், கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்கல. அப்போ தேடுதலுக்கு முடிவிராது, சில தேடுதல்களுக்கு முடிவிராது. யோபு ஒரு காரியத்தை யோபின் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அதன் பிறகு அவனுக்கு நடந்தது என்ன? கர்த்தர் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக அவனுக்கு கொடுத்தார். 7000 ஆடு 14,000 ஆடாக மாறிச்சு. 5000 ஒட்டகமாக இருந்தால் அது 10,000 ஒட்டகமாக மாறிச்சு. 7 பிள்ளைகள் இருந்தால் அது 14 பிள்ளைகளாக மாறினாங்க. ஒரு மனைவி 2 மனைவியாக மாறினாங்க. அப்படி இங்கே எழுதியிருக்காங்க? இல்லவே இல்லை. ஏன் இல்லை? எல்லாவற்றையும் பிசாசு கை வைத்தா ஒன்றே ஒன்றில் மாத்திரம் அவனால் கை வைக்க முடியவே இல்லை. அது யோபுவின் அந்த ஜீவன் மேலே கை வைக்க முடியல. இங்கே எங்கேயாவது யோபின் மனைவி மேலே கை வைக்கலன்னு எழுதப்பட்டிருக்கான்னு கேட்டால் எழுதப்படவே இல்லை. வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் காட்டுகிறது. யோபுவின் ஜீவன் மேலே நீ என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். அதற்கு கீழ்ப்படிந்த பிசாசு முதல் முறையாக கீழ்ப்படிந்தான். ஒரு காரியத்தை அவன் செய்யவே இல்லை, அவன் மனைவி மேலே கை வைக்கவே இல்லை. ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடுனாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நீ பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுகிறாய் என்று. கர்த்தருக்கு நல்லா தெரியும், ஒரு பைத்தியக்காரியை எடுத்துட்டா 2 பைத்தியக்காரி வாழ்க்கையில் வந்துடுவாங்க. ஒன்றை சமாளிக்கவே இங்கே ஒருத்தனுக்கும் துப்பு இல்லை. இங்கே 2 கொடுத்தா யோபு என்ன ஆவான்னு அவருக்கு யோபு மேலே அவ்வளோ அக்கறை. அதனால் மனைவி அவர் எடுக்கவே இல்லை. அவர் சொன்னது அவனுடைய ஜீவன் மேலே நீ கை வைக்கக்கூடாதுன்னு. சாத்தான் பார்த்தான், ஜீவன் மேலே கை வைக்கக்கூடாதா, இங்கே ஒரு தண்டனை வச்சுருக்கேன், அது மேலே நான் இங்கே கை வைக்க மாட்டேன்னு விட்டு போயிட்டேன். அப்படியா? அப்படி அல்ல. யோபின் ஜீவன் எங்கே இருக்குன்னா அவன் மனைவியிடத்தில் இருக்கு. அல்லேலூயா. அப்போது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? யோபு பல இடங்களிலே சொல்லுகிறார். அவனுடைய அனுபவங்களை குறித்து சொல்லும்போது, அவன் ஞானஸ்தலத்திலே உட்காரும்போது எல்லாரும் அவனை கண்டு பயந்தாங்களாம். ஏன் பயந்தாங்கிறத நம்ம தொடர்ந்து வருகிற வசனங்கள் மூலமாக பார்க்க முடியும். அப்போது ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார் என்று பார்த்தால், அவன் ஏன் கண்டுபிடிக்கிறன்னு பார்த்தா, அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததாய் வேதம் நமக்கு தெளிவாய் எடுத்து காட்டுகிறது. அப்போ முத்துக்கள் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. பல மொழிபெயர்ப்புகளில் வேறு விலை உயர்ந்த கற்களை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிகமாய் ரூபியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம முத்துக்களை குறித்தே பார்க்கும்போது அந்த முத்துக்கள் எப்படிப்பட்டது என்று பார்த்தால், முத்துக்கள் எங்கே இருந்து கிடைக்கிறது என்று பார்த்தால், அது கடலின் ஆழத்திலே இருந்து கிடைக்கிறது என்று நமக்கு தெரியும். முத்துக்கள் அந்த ஒரு உயிரி, அந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற ஒரு உயிரி தன்னை நோக்கி வருகிற அந்த எதிரிகளை அது சமாளிக்கும் விதமாக ஒரு திரவத்தை சுரக்கிறது. அந்த திரவமானது வருடங்கள் உருண்டோடும் போது அது விலை உயர்ந்த முத்துக்களாய் மாறுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த முத்து நமக்கு ஒரு காரியத்தை காட்டுகிறது. ஏன் கர்த்தர் குணசாலியான ஸ்திரீயை முத்துக்களுக்கு ஈடாக அவர் காட்டினார் என்று பார்த்தால், குணசாலியான ஸ்திரீ தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் விரோதமாய் வருகிற எந்த காரியத்தையும் அவள் எதிர்க்கும் விதமாக எதிர்க்கும் போது அவளிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவமானது அவளை விலையேற பெற்றதாய் மாற்றுகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அப்போ இது வெறும்
வேதமானது பெண்களை குறித்து மாத்திரம் பேசாமல் இது சபைக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆவுக்குரிய ஆகாரம் என்று நினைக்கிறபடியினாலே அதை வேதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த முத்துக்களை பார்க்கும்போது வேதம் அது விலை உயர்ந்தது என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த விலை உயர்ந்தது எப்படிப்பட்ட இடத்திலே கிடைக்கும் என்று பார்த்தால் அது ஆபத்தான இடங்களிலே இருந்து கிடைக்கப்பெறுகிறதா இருக்கிறது. ஒரு மனுஷன் விரும்பிட்டாலே என்ன செஞ்சிட முடியாது, முத்துக்களை பெற்ற முடியாது. நான் இப்போ உள்ள காலத்தில் நான் சொல்ல வரல. இந்த வேத புத்தகம் எழுதப்பட்ட காலங்களிலே முத்துக்கள் என்பது வெறும் பணக்காரர்களுக்கு நினைச்ச உடனே கிடைக்கிறது அல்ல. அது மிகவும் விலை உயர்ந்தது என்று எதனால் சொல்லப்படுகிறது என்றால் அது ஆழத்திலிருந்து கிடைக்கிறது, அது ஆபத்துகளிலே கிடைக்கிறது, அது எதிர்ப்புகளிலே கிடைக்கிறது, அது சில மனிதனுடைய தியாகத்திலிருந்து கிடைக்கிறது. அப்போ ஒருத்தர் முத்தை எடுக்க போகணுன்னா அவன் என்ன செய்யணும்? இப்போ உள்ள காலகட்டங்களில் முத்து குளிக்கிறவர்கள் பெரிய ஆக்சிஜன் சிலிண்டரை கட்டி கொண்டு என்ன பண்ணுவாங்க, உள்ளே இறங்கிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் என்பது இல்லாத ஒரு காலத்திலேயே முத்துகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் என்ன சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், முத்து குளிக்க போகிறவங்க தங்களுடைய இடுப்புகளிலே கயிறை கட்டி கொண்டு போவாங்க. அவர்கள் கைகளிலே ஒரு கயிறை வைத்திருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. படகிலிருந்து அவர்கள் உள்ளே குதிக்கும் போது அந்த படகில் யார் இருப்பாங்களாம், அந்த மனிதனுடைய மனைவியின் அண்ணனோ தம்பியோ அந்த படகில் இருப்பாங்க. அப்போ அவர்கள் கீழே போய் முத்து எடுக்கிற நேரத்தில் அது நினச்ச உடனே போய் ஒரு இடத்துல இருக்குதுன்னு பார்த்து எடுத்துட முடியாது. அதை ஆழ்கடலிலே சென்று தேடி எடுக்க வேண்டும். எளிதாய் கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் அல்ல அது. அது மிகவும் கடினப்பட்டு, மிகவும் தேடி, பிரயாசப்பட்டு, உயிரை வெறுத்து, மிகுந்த உழைப்பினாலே எடுக்கப்படக்கூடியது. அப்போ அவங்க என்ன பண்ணணும், அந்த கடலுக்கு அடியில் அதை போய் தேடணும். தேடுகிற நேரத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கிற இந்த காலத்திலேயே குறிப்பிட்ட நேரம் தான் கடலுக்குள்ளே இருக்க முடியும். அந்த காலத்திலே அவர்கள் தங்களுடைய சுயத்தின் அந்த மூச்சடக்குகிற பயிற்சியினாலே அவர்கள் போவாங்க. அப்படி போகிற நேரத்திலே அவர்கள் தேடுகிற அந்த தேடுதலிலே அவர்களுக்கு மூச்சு அடைக்குமானால் அவர்கள் தங்கள் கைகளில் இருக்கிற அந்த கயிறை பிடித்து இழுப்பார்கள். மேலே இருக்கிற தன்னுடைய மைத்துனர், அதாவது தன் மனைவியின் அந்த சகோதரனாகிய அண்ணனோ தம்பியோ உடனடியாக அந்த கயிறை பிடித்து என்ன பண்ணுவாங்களாம், தூக்கிடுவாங்க. அப்போது ஒருவன் முத்தை எடுக்க வேண்டுமானால் அவனுடைய தியாகம் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தாரின் எச்சரிக்கை உணர்வு, அந்த குடும்பத்தாருடைய பாதுகாப்பு அந்த மனுஷனுக்கு முக்கியமாக இருக்கிறது. அப்போது சபையே, நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்லியே ஆக வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முத்துக்களை போல ஜொலிப்பதற்கு நம்முடைய ஜெபம் மாத்திரம் போதாது, நம்முடைய குடும்பத்தாரின் ஜெபமும் நம்முடைய குடும்பத்தாரின் பாதுகாப்பும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சபை என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்தா, சபை ஜெபிக்கிறது இல்லை. சபை ஜெபிக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து ஜெபிக்கிறதை குறித்து நான் பேசவே இல்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சபைக்காக என்ன ஜெபிக்கிறோம், என்னென்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே சபையை எப்படி நேசித்து நாம் அவர்களுக்கு சபைக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நம்முடைய காரியங்களுக்காக நாம் பல வேளைகளில் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். நமக்கு ஒரு வலி வந்துட்டா, வேதனை வந்துட்டா, துன்பம் வந்துட்டா, துக்கம் வந்துட்டா, இல்லை வியாதி வந்துட்டா, நெருக்கடி வந்துட்டா கர்த்தரிடத்தில் போய் அழுது புலம்புகிறோம். ஆனால் சபையில் இருக்கிற ஒரு அங்கத்தினருக்கு ஒரு காரியம் நடக்கும் என்றால் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? அப்போது
சபையே, நீ ஜெபிக்காத சபையாய் இருப்பாயானால் நீ முத்துக்களை ஒரு நாளும் தேடி எடுக்க முடியாது, நீ முத்துக்களாய் மாற முடியும். அப்போ கர்த்தர் அவருடைய வருகைக்கு ஏன் தாமதிக்கிறார் என்றால், சபை அவர் எதிர்பார்க்கிற பூரணத்தை இன்னும் அடையவில்லை என்பதை அது தெளிவாக நமக்கு காட்டுகிறது. அப்போ சபையானது ஜெபிக்கிற சபையாய் இருக்க வேண்டும், குடும்பமானது ஜெபிக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்துமா ஜெபிக்கிற ஆத்துமாவாய் தொடர்ந்து காணப்பட வேண்டும். நம்முடைய பிரயாசம் ஜெபத்திலே இருக்க வேண்டும், நம்முடைய உழைப்பு ஜெபத்திலே இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணம் ஜெபத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் பல காரியங்களிலே அசைவுகளை மாத்திரமல்ல, மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண அது வல்லதாக இருக்கிறது. இன்றைக்கு சபையை பார்த்தா நமக்கெல்லாம் இரத்த கண்ணீர் வருது. ஏன் தெரியுமா? சபையிலே பாரமுள்ள ஆத்துமாக்களை பார்க்கவே முடியலை. நான் சொல்றது வெளிப்படையான பாரம், வெளிப்படையாய் காட்டுகிற பாசாங்குகள் அல்ல, வெளிப்படையாய் காட்டுகிற பாசாங்கான காரியங்கள் அல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நீட்டி முழக்குவாங்க. எந்த இடத்துல என்ன ஜெபம், எந்த இடத்துல எவ்வளவு நேரம் ஜெபம், எப்போ பாரப்பட்டு ஜெபம், எப்பொழுது எப்படிப்பட்ட ஜெபம் என்பதை குறித்து அவர்கள் அறியாதபடியினாலே அவர்கள் பரிசேயர்களைப் போல பலர் முன்பாக பயங்கரமாய் ஜெபிக்கிறாங்க. சில பேரை ஜெபிக்க சொல்லிட்டா, எதுக்காக ஜெபிக்க சொன்னோமோ அதை மட்டும் தெளிவாய் விட்டுறாங்க. தெளிவாக இது அறியாமைன்னுலாம் நினைக்காதீங்க, இது அறியாமலாம் கிடையாது. இது அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவி அந்த வேலையை செய்ய தூண்டுகிறது. அப்போ சபை எப்படிப்பட்ட சபையாய் இருக்க வேண்டும், ஜெபிக்கிற சபையாயினா எப்படி ஜெபிக்க வேண்டும், ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறதுனா என்னது, இதையெல்லாம் சபை அறியாதபடினாலே ஆவிக்குரியது என்னது, மாம்சத்துக்குரியது என்னது, பிசாசுக்குரியது என்னது என்பதை வேறு பிரித்து சபையால் அறிந்து கொள்ளவே முடியலை. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் தேவனுக்கு உகந்தது, ஜெபம்னாலே தேவனுக்கு உகந்தது தான். சில நேரங்களில் சில ஜெபங்களை ஜெபிக்க கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை, மீறித்தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மீறித்தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு. நம்முடைய விருப்பம் ஒன்றா இருக்கலாம், ஆனால் தேவ சித்தம் என்பது வேறாக இருந்தால் நம்முடைய ஜெபம் நமக்கு மாத்திரமல்ல, நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்விகளை கொண்டு வருகிறதா இருக்குது. என்ன புது சத்தியம் கேட்டிங்கன்னா, சில ஜெபங்கள் நம்மை தோல்வியான வாழ்க்கைக்குள்ளே நடத்தி கொண்டு போகும். அப்போது சபையானது, குடும்பங்களானது நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பல்வேறு உதாரணங்களை காட்டுகிறது. அப்போது குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவளாய் இருப்பாள் என்று பார்த்தால், அவள் புருஷனுக்கு கிரீடமாய் இருப்பாள் என்று 4வது வசனத்திலே, அதாவது நீதிமொழிகள் 12வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தொடர்ந்து பார்த்தா, லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள் என்று காட்டுகிறது. நாம் எப்படி சபைக்கு இருக்கிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு கடமையாக இருக்குது. நான் ஒரு ராவா ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே. இந்த உலகத்திலே இல்லை, நம்ம நாட்டில் ஒரு தேவன் அல்லாமல், இயேசு அல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய ஆள், ஒரு உத்தமமான ஆளுன்னு யாரை நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், ஒரே ஒரு ஆளை சொல்லுங்கள். இல்லை பரவாயில்ல, அதாவது நான் என்ன சொல்கிறேன், தேவனுக்கு முன்பாக யாரும் நல்லவன் அப்படி சொல்ல வரல. இல்லை, ஒரு ஆணை குறித்து சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு மனுஷன், இவர் உண்மையாகவே நம்ம நாட்டுக்காக நிறைய தியாகங்களை பண்ணார், இவர் உண்மையிலே நம்ம நாட்டுக்காக நிறைய உழைச்சார் அப்படின்னு நீங்கள் யாரை குறித்து சொல்ல முடியும்? ஒரு காமராஜரை குறித்து சொல்லலாம். ஆனால் காமராஜருக்கு திருமணம் ஆகலை, அதுதான் இங்கே தொழில்.
நாங்கள் ஆண்களை குறித்து கேட்குறேன். ஏன் நம்ம குணசாலியான ஸ்திரீயை பார்த்து பேசும்போது நான் வேற ஒரு காரியத்தை குறித்து வரேன். காந்தியை குறித்து சொல்ல முடியுமா? முடியும். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நம்முடைய தேசத்துக்காக அர்ப்பணித்தார். தனிப்பட்ட முறையில் நிறைய விமர்சனங்கள் இன்றைக்கி சோசியல் மீடியா இருந்ததுன்னா காந்தி வந்து பல வீடியோக்கள் வந்திருக்கு. காந்தி நம்ம ஆட்கள் அதையும் செய்வான், எதையும் செய்வான். இப்போது காந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த தேசத்துக்காக அர்ப்பணித்தார். அவர் வந்து ஒரு 4 மூலை ஒரு சின்ன ஒரு டவல் கட்டியிருந்தார், மேலே ஒரு டவலை போட்டிருந்தார். அவர் வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணார் என்று நாம் பார்க்குறோம். அப்போ அப்படி பார்க்கும்போது இல்லை இன்னொரு மனிதன் உங்களுக்கு காந்தியை குறித்து அப்படி சொல்லும்போது உங்களுக்கு சில நேர்தல்கள் இருக்கலாம். இன்னும் வேற ஒரு அம்பேத்கரை குறித்து பார்க்கும்போது அவர் வந்து இந்த தேசத்திற்காகவே உழைத்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் யாரும் சொல்லணும். இப்போது நம்ம எல்லோரும் அம்பேத்கரை பார்க்கறதுக்கு போகிறோம், அவர் வீட்டுக்கு போகிறோம் அம்பேத்கரை பார்க்கறதுக்கு. அம்பேத்கரை பார்க்க போகும்போது அம்பேத்கர்கிட்ட போய் உட்கார்றோம். அவர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற யாரோ வேலைக்காரங்களை கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜூஸை கொடுப்பா, வெயில் நேரமாக இருக்குன்னு சொல்கிறார். நாம் ஐயா உங்கள் மனைவி எங்கே, நாங்கள் அவங்கள பார்க்கணும். அவளை அவள் வீடு விட கதை பேச போயிருக்கோம். இந்த பக்கத்து வீட்டில் புரணி பேசிகிட்டு இருப்பான். பக்கத்து வீட்டில் யாரை குறித்தாவது புரணி பேசிக்கிட்டு, யாரை குறித்தாவது குறை பேசிக்கிட்டு வீடு வீடாக திரிஞ்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவர் சொன்னார்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும், நம்முடைய சிந்தை எப்படி இருக்கும்? ஒரு அம்பேத்கர் என்பவர் ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் அந்த தலைவர் இன்றைக்கி இல்லை. அவருடைய கொள்கைகள் இருக்குது, அவர் எழுதின அரசியல் சாசனம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் தனிப்பட்ட முறையிலே அவர் ஒரு மனிதனாய் வாழ்ந்தால் மரித்து போனார். மரித்து போன ஒரு மனுஷனுடைய மனைவியே வீடு வீடாக போய் கதை பேசி, அடுத்தவங்களை குறை பேசி, அடுத்தவங்களை கெடுத்து, குடும்பங்களை கெடுத்து இருக்கிறதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா கர்த்தருடைய சபையை நீ வீடு வீடாய் திரிவதை கர்த்தர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? இல்லை நீங்கள் அப்படி வீடு வீடாக திரிஞ்சு கதை பேசி தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு அலைஞ்சால் இன்னொரு விசுவாசி தான் உங்களை குறித்து என்னென்ன. குணசாலியான ஸ்திரீ என்பவள் எப்படிப்பட்டவளாக இருப்பாள்? அவள் தன் வீட்டின் காரியத்திலே அவள் அக்கறை உள்ளவளாய். அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். அவள் வீடு வீடா திரிஞ்சா புருஷனுக்கு கிரீடமாய் இருப்பாளா, இலச்சையா இருப்பாள்? அப்போ சபை எப்படி இருக்கணும்? சபை இன்னொருத்தங்களை குறித்து பேசுவதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய குரூப் எழுப்பியிருக்கு. கல் எறிகிறவன் உடனே கல்லெறிகிறவன் என்ன செய்யணும்? தான் பாவியா என்பதை யோசிச்சுட்டு கல்லெறியணும். இப்போது ஒரு 15-20 நாளாக அதே கூட்டம் அதுக்கு முன்பாக என்ன செய்யலை, அதை குறித்து பேசலை. நான் யாரை குறித்து சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்போது சில பேர் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாய் நடந்து கொண்டாலும் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் துன்மார்க்கனை நீதிமான் என்றும் நீதிமானை துன்மார்க்கன் என்றும் சொல்லுகிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. அப்போது கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை எடுத்து காட்டுகிறது. நீங்கள் யாரை குறித்தும் பேச வேண்டிய தேவையில்லை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ள என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். எவர்களை குறித்து குறை சொன்னமோ அதே கண்ணியில் நம்ம விடுவோம். ஒருவன் பணத்தாசை பிடித்து அலைகிறவன் என்று சொல்லி நாம் ஒரு ஊழியக்காரனை குறித்து பேசினோம்னா அதே பணத்தாசை நாம் விடுவோம். ஏன்னா பிசாசு நேராக போவான். இது உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செஞ்சுட்டான், என்னது குறை சொல்லிகிட்டு இருக்கிறான், நான் அவனை சோதித்து பார்க்குறேன், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்பேன்.
அப்போ நாம் இன்னொருவரை குறித்து பேசக்கூடாதபடிக்கு கர்த்தர் ஏன் தடுக்கிறார் என்றால், என்னுடைய மனவாட்டி என்னை குறித்தே பேசும், என்னுடைய சபை என்னை குறித்தே தியானிக்கும், என்னுடைய சபையின் சிந்தனை என்னை குறித்தே இருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் எப்பொழுது இருப்பாள்? அவள் தன் புருஷனை மாத்திரம் நினைத்து கொண்டிருக்கும் போது, தன் புருஷனை மேல் மாத்திரம் அக்கறை கொண்டவளாய் இருக்கும். குணசாலியான ஸ்திரீ அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். நாம் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? தனிப்பட்ட முறையில் நம்முடைய குடும்பங்களில் தீமையை செய்து கொண்டிருக்கிறோமா, நன்மையை செய்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களை நாம் எப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறோம்? மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோம்? நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கணும் அப்படின்னு போதிக்கிறோமா? இல்லை இதெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நம்ம போதிக்கிறோமா? நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு சில பேர் பேசுவோம். நம்முடைய பேச்சு அப்படி இருக்கா? எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு கட்டளையையும் கடைபிடிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கவே இல்லை. நம்மளால் சுமக்க முடியாத வார்த்தை கர்த்தர் ஒரு நாளும் நம்மை சுமக்க செய்ய மாட்டார். கர்த்தர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். நான் சுமந்த சிலுவையை அல்ல, உனக்கு நான் அனுமதித்திருக்கிற ஒரு சிலுவை உண்டு, அதை நீ சுமந்தால் போதும். அப்போ அந்த சிலுவை நம்மால் சுமக்க முடிகிற சிலுவையாய் இருக்கும். திராணிக்கத்தக்கதாய் சோதிக்கிற தேவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ என்னால் எதை நிறைவேற்ற முடியுமோ அதைத்தான் கர்த்தர் எனக்கு கொடுப்பாரே தவிர, அந்த கட்டளை தான் எனக்கு கொடுத்திருக்கிறாரே தவிர, அது இல்லாமல் என்னால் முடியாது என்கிற ஒன்றையும் கர்த்தர் எனக்கு எழுதி கொடுக்கவே இல்லை. அப்போது நம்முடைய உபதேசங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்குது? ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே நாம் மற்றவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இல்லை என்றால் அவர்கள் விசுவாச வாழ்க்கையில் நடக்கக்கூடாதபடிக்கு என்ன தடைக்கல்லை முன்னெடுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு போதகர் ஒரு மிகப்பெரிய சபையின் தலைவராக இருக்கிற ஒரு போதகரிடத்தில் போய் ஒரு நாள் சொன்னாராம், ஐயா, என் மனைவி என்னுடைய ஊழியத்தில் எனக்கு உதவி செய்கிறதே இல்லை, முழுவதும் ஊழியத்தில் வாங்கனாலும் எனக்கு எந்த உதவியும் செய்கிறதில்லை, ஒத்தாசையை கருக்கிறதில்லை அப்படின்னு சொல்லி அந்த தலைமை போதகர் கேட்டாராம், டெய்லி வீட்டில் சாப்பாடு ஆக்குறாங்களா? ஆக்குறாங்க. நீ நல்லா சாப்பிட்றியா? சாப்பிட்ற. அதான்டா ஊழியம். வேலையை செய்ய. அதுதான். அப்போது எல்லாருக்கும் என்ன கிடச்சிடாது? எல்லாருக்கும் அப்படி கூடவே இருக்கிற ஒரு மனைவி கிடைச்சிட மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது என்ன? இருக்கிறதுலே சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறவன் இல்லாததை குறித்து வருத்தப்படவே மாட்டான். இல்லாததை குறித்து அவன் வருத்தப்படவே மாட்டான். ஆனால் நமக்குள்ளே இருக்கிறது ஆதாமின் ஆவியாக இருக்கிறபடினாலே இந்த ஸ்திரீ என்ன பண்ணா? என்ன ஏமாத்திட்டான். அதனால தான் நான் சாப்பிட்டேன். நீ ஏமாத்துகிற அளவுக்கு அவ்வளோ அப்பாவியே நீ என்று கேட்டா இல்லை. அப்போ நம்முடைய அனுபவம் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய அனுபவத்தை குறித்து நாம் யோசித்து பார்த்தா, அவள் வாழ்நாளெல்லாம் தன் புருஷனுக்கு நன்மை செய்கிறவளாய் காணப்படுகிறாள். அப்படின்னு பார்த்தா நாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் வாழ்நாளெல்லாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போது குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான ஒரு மணவாட்டி, அவள் தனக்கும்
தன் குடும்பத்துக்கும் தன் சபைக்கும் நன்மை உண்டாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாளும் சபைக்கு தீமையை செய்ய மாட்டான். சில பேர் பார்த்தீங்கன்னா சபையிலிருந்து வெளியே போவான், சண்டை போட்டுட்டு ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டிகிட்டே போயிடுவான். இப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் காற்றில் அலைகிறவர்கள். சபையாக போகிற எனக்கு பிடிக்கலன்னா நான் எஞ்சி போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சபையை கெடுக்காதபடிக்கு நான் எஞ்சி போகணும். என்னோடு சேர்ந்து தனியாக போகாமல் ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு போயிட்டா அந்த சபையை கர்த்தர் நாட்டின பல தூண்களை பிடுங்கி கொண்டு போகிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது எனக்கு ஒரு மனுஷன் அறிமுகமானார். ஒரு நாள் அவர் வேலைக்கு புதுசாக நேராக சேர்ந்துருக்கிறார். நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது பார்த்தா ஒரு 15 இட்லி எடுத்து தட்டில் அடுக்கினார். எல்லாரும் அவரே பார்க்குறாங்க, என்னடா அந்த மனுஷன் இப்படி சாப்பிட்றாங்கன்னு. ஒரு இட்லியை ஒரு வாயில் முழுங்கினார். பல நாள் சாப்பிடாத போல் சாப்பிட்டார். எல்லோரும் சொன்னாங்க, இவன் பல நாள் பட்டினி இருந்திருப்பான் போல் இப்படி சாப்பிட்றாங்க. நான் என்கிட்ட மாத்திரம் அந்த ஆள் உண்மையை ஒத்துக்கிட்டான். நான் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. உண்மை சொன்னார். நான் கிறிஸ்தவனான்னு அவருக்கு தெரியாது, நான் ஆவிக்குரியவனான்னு அந்த ஆளுக்கு தெரியாது. அவர் சொன்னார், என் சபையை கெடுத்தது நிமித்தம் கர்த்தர் என்னை கெடுத்தார். எப்படி? சபையிலே நல்லா ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை எழுப்பினேன். அந்த சபையில் இருந்து அந்த கூட்டத்தில் நாங்கள் கூட்டமாக சேர்ந்து என் தலைமையில் அந்த ஊழியக்காரரை துரத்தி விட்டோம். அவர் அழுது கொண்டே போனார். அந்த சபையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் தொடர்ந்து சபையை நடத்தினோம். சபையில் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டோம். சபையிலே விபச்சாரம் பண்ணினோம். கர்த்தர் என்னை அடித்தார். இனிமேல் எனக்கு மீட்பு இல்லை. கர்த்தர் என்னை கைவிட்டார்னு சொன்னாங்க. நீங்கள் இப்படி ஆளை பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் என்னை கைவிட்டார்னு சொன்னான். இது மாதிரி 2 பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஒருவன் தன்னை கெடுத்தவன், இன்னொருத்தர் சபையை கெடுத்தவன். 2ம் ஒன்று தான். தன்னைத்தான் கெடுத்தவனும் சபையை கெடுத்தவனும் கர்த்தர் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறார். இன்னொருத்தர் சொன்னார், நான் யூதனாய் மாறி போயிட்டேன், நான் சபையில் இருந்து யூத மார்க்கத்துக்கு போயிட்டேன் சொல்லிவிட்டு நான் சொன்னால், இனிமேல் என்னால் மீள முடியாது, கர்த்தர் என்னை கைவிட்டார். இதே வார்த்தை சொன்னார், கர்த்தர் என்னை கைவிட்டார். அப்போது சபையை குறித்து கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அவன் காலம் முழுவதும் அவள் தன் புருஷனுக்கு தீமையை அல்ல நன்மை செய்கிறவளாக இருக்க வேண்டும். மணவாட்டியே, நீ கர்த்தருக்கு நன்மை செய்கிறவளா? இந்த அழிந்து போகிற இந்த உலகத்திலே அழியாமையை தரித்து கொள்ள ஒரு கூட்டத்தை நீ கூட்டி வந்தால் அந்த கூட்டத்தை நீ துரத்துகிறவளாக இருக்கிறாய். என்னுடைய செய்கைகளினாலும் என்னுடைய பேச்சினாலும் நான் அநேகரை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து துரத்தி விடுகிறவனாக காணப்பட்டான். என்னுடைய நிலைமை என்ன? என்னை யார் காப்பாற்றுவது? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க யாராவது ரட்சிக்கப்பட்டாங்கன்னா ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எப்படியாவது போய் அவங்கள ஏமாற்றி அவங்களிடத்துலேருந்து பணத்தை பறித்து கடைசியில் இந்த கிறிஸ்தவம் வேண்டாம், அந்த கிறிஸ்தவம் எனக்கு வேண்டாம்னு இதை விட்டு ஓடினவர்கள் பல 100 பேர். யார் இவங்கெல்லாம்? யார்? கிறிஸ்தவத்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக எழுப்பி நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ரட்சிக்கப்பட்டவர்களை விடுதலை பண்ணுகிறார்கள். எனக்கு தெரியும், ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்ட உடனே இவங்களால் ரட்சிக்கப்படலை, இவங்க சுவிசேஷம் சொல்லலை, இவங்க அதுக்காக ஜெபமும் பண்ணலை, வந்துட்டாங்க. பல்வேறு போதனைகள்
அது தெரிந்த பிறகு சில ஊழியக்காரர்கள் கூப்பிட்டு கண்டிச்சாங்க, இந்த பாருங்கள், உங்களுக்கு அந்த வேலை இல்லை. அவர்கள் ஆத்துமாக்களை யார் நடத்த வேண்டுமோ கர்த்தர் அவர்களை கொண்டு நடத்துவார். உங்களுக்கு அந்த வேலை இல்லை. அதுக்காக நீங்கள் உழைக்கலை, நீங்கள் ஜெபிக்கலை, உங்கள் சபைக்கு அவங்க வரலை, எதுவும் பண்ணலை. ஆனால் நீங்கள் ஒரு ஆத்துமாவை இடர பண்ணுகிற வேலையை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். முதல்ல அவங்கள சந்திக்கிறத தவறுங்கள். அவங்க யாரை கொண்டு வளரணுமோ அவங்கள கொண்டு வளருவாங்க. கண்டிச்சாங்க. அப்போது என்னுடைய வார்த்தை எப்படி இருக்குது? சபைக்கு வரவங்கள்ட்ட நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்? ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும் சொல்லுது, ஆனால் வார்த்தையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லுது. நான் நினைக்கிறேன் விசாரிக்கிறதெல்லாம் அன்பு தான், ஒன்றும் கிடையாது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒருத்தரை நான் விசாரிக்கும் போது எனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதை அறிந்து கொண்ட பிறகும் நான் அதே வார்த்தையை பேசுவேன்னா கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சில பேர் சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கர சீன் போட்டுட்டு இருப்பான். நம்ம சபையில் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை என்பதனால் நான் சந்தோஷப்படுகிறேன். நான் போன சபைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டு அப்படியே பரிசுத்தவானை போல் அப்படியே பேச்சும் தோரணையும், புதுசாக வந்தவங்களை பார்த்தா அப்படி ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறதும். இது சபைக்குள்ளே அவர்கள் கண் எடுப்பாய் பார்க்கிறது, கொழுப்பினால் அவர்கள் கண் நிறைந்திருக்கிறது. சபைக்குள்ளே புதுசாக வர்றவங்களை பார்த்தா நானெல்லாம் யார், நீ எல்லாம் யாருங்கிற மாதிரி பார்வை. ஒரே பார்வையிலே துரத்தி விட முடியும். அடுத்த நாள் வரமாட்டான். சபையில் என்ன பேசணும், செய்தியில் என்ன பேசணும், ஆவியான ஒரு துணை இல்லைன்னா எதையாவது பேசி புதுசாக வந்தவனும் துரத்தி விடுகிற வேலையை கரெக்டாக செய்யும். எனக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, அப்படிப்பட்ட அனுபவம் உண்டு. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சபைக்கு போனேன். ஒருத்தர் ஒரு செய்தியை பேசினார். அந்த செய்தி நேரம் என்ன வந்து தாக்குச்சு. நான் மறுவாரத்துலேருந்து போகலை. ஆனால் கர்த்தர் தாயின் கற்பத்தில் என்னை வேறு விரித்தபடினாலே, என்னை பெயர் சொல்லி அழைத்தபடினாலே, என் கருவிலே என்னை கண்டபடினாலே என்னை மீண்டும் அழைத்தார். ஆனால் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதான்னா பல பேர் எடறி போனது தான். அதற்கு பிறகு அவர்கள் வருகிறதே இல்லை. அப்போ எத்தனை பேர் இப்படி சபையிலிருந்து ஓடி போயிருக்கிறார்கள் என்பதை நம்மளால் எண்ணி பார்க்க முடியுமான்னா எண்ணி பார்க்க முடியாது. அவர்கள் தன்னைத்தானே இடறி போனாங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஆனால் நான் ஒருவருக்கு இடையூறாய் இருந்தால் கர்த்தர் என்னிடத்தில் கணக்கு கேட்பார். அப்போது சபைக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமில்லை, அவள் 23வது வசனம், அதாவது நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 23வது வசனத்திலே இப்படியா இருக்கிறது. உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாக இருக்கிறான். இன்னைக்கு நாம் பேசுகிறோம், இந்த சம்பவத்தினால கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு. யாரால் தூஷிக்கப்பட்டது? கர்த்தரால் என்னைக்காவது தூஷிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அவர் தன்னுடைய நாமத்தை மறுதளிக்க மாட்டார். வசனம். ஆனால் நம்முடைய சுய இச்சையினாலே நாம் இழுப்புண்டு கெட்டு போகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும்படிக்கு நாம் நடந்து கொள்கிறோம் பல நேரங்களிலே. அப்போது தேசத்தின் மூப்பர்களோடே நியாயஸ்தலத்திலே உட்கார்ந்திருக்கும் போது அவன் பேர் பெற்றவனாய் வாழ வேண்டுமானால் அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும்? அவள் குணசாலியான ஸ்திரீயாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, 13வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அப்போது சபை எப்படிப்பட்டதாக இருக்கும்? சுறுசுறுப்புள்ளதாக இருக்கும். சபை சுறுசுறுப்புள்ளதாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு சபை சுறுசுறுப்புள்ளதாக இருக்கா?
ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். நம்ம இருக்கிறதே ஒரு சின்ன கூட்டம். இதனாலெல்லாம் நம்ம கவலைப்பட போகிறதில்லை. தனியாக நின்று நம்ம ஆராதித்தாலும் ஆராதிப்போம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் சபை எப்படி சுறுசுறுப்பாக காட்டும்? நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா நான் சுறுசுறுப்பு உள்ளவன்னு எப்படி காட்ட முடியும்? சில பேர் சொல்லுவான், இவன் ஏன்டா செத்தவன் போல் இருக்காங்க இல்லையா? எப்படி இருப்பான் அவன்? சோம்பலாக இருப்பான். அவனுடைய வேலையெல்லாம் சோம்பேறித்தனமாகவே இருக்கும். அவன் செய்கிற செயலெல்லாம் ரொம்ப அப்படியே அசட்டையாக ஸ்லோவாக, யாருமே என்ன பண்ண முடியாது. அதை பார்த்தா எரிச்சல் வரும். சில பேர் செய்கிற காரியங்களை பார்த்தா எரிச்சல் வரும். சபை வாயை மூடிக்கிட்டு இருந்தால் எரிச்சல் தான் யாருக்கு? ஆனால் கர்த்தர் கிருபையாய் மன்னித்திருக்கிற அப்படின்னால எரிச்சல் படாமல் இருக்கிறார். ஆனால் அவர் மகா எரிச்சல் உள்ளது. அப்போது அவள் உற்சாகத்தோடே வேலை செய்கிறவளாக இருப்பாள். தன்னுடைய வேலையை உற்சாகமாய் செய்வாள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை அசட்டையாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அசதியாய் கர்த்தருடைய வேலையை செய்ய அவர் அழைக்கவில்லை, அவர் உற்சாகத்தோடு செய்யும்படி அழைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய உற்சாகம் கீழே இறங்கும்படி அநேகருடைய சோம்பேறித்தனம் நம்மையும் சேர்த்து கீழே தள்ளி போடுது. கர்த்தருடைய சபையிலே அவரை ஆராதிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் அதிகப்படியாய் 60 நிமிஷம். ஒரு வாரத்துக்கு 60 நிமிஷம், ஒரு மாதத்துக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம், இல்லை 4 மணி நேரம், கணக்கு தப்பாக போட்டேன், 4 மணி நேரம் 240 நிமிஷம் ஒரு மாதத்துக்கு. இன்னும் 5 ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் 5 மணி நேரம். வாழ்க்கை முழுவதும் எத்தனை மணி நேரம்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த மணி நேரமும் நான் கர்த்தரை துதிக்காமல் இருப்பேனானால் நான் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுகிறேங்கிறத கர்த்தரே நம்ப மாட்டார். என்ன பண்ண மாட்டார்? என்னுடைய ஜெப நேரம் எவ்வளவா இருக்கிறது, என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை, என்னுடைய ஆராதனை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். நான் எப்படி இருக்கிறேன், நான் தூங்குறேனா, நான் முழிச்சிருக்கிறேனா, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு செய்தி நேரத்தில் தூங்குறவங்களை குறித்து கூட பெரிய இது இல்லை. ஏன்னா நம்ம செய்தி சில நேரங்களில் போர் அடிக்கும் இல்லையா? செய்தி சில நேரங்களில் போர் அடிச்சிடும். அதனால் கொஞ்சம் தூங்குங்க, பரவாயில்ல, நான் வேணால் 2 தாலாட்டு வேணாலும் பாடுறேன், அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆராதனை நடக்கும்போது தூங்குறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்குது. எனக்கெல்லாம் வீட்டில் ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்டால் தூக்கம் வரும். அது மாதிரி ஆராதனையில் ட்ரம் அடித்தால் தான் எனக்கெல்லாம் தூக்கம் வருது. ஆராதனையில் சத்தம் போட்டால் தான் எனக்கு தூக்கம் வருது. கீபோர்டு வாசித்தா தாங்க தூக்கம் வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வாரம் என்ன பண்ணணும், இந்த ட்ரம்மையும் கீபோர்டையும் எடுத்துடும், வேண்டாம், தூக்கம் வருதா வரலையான்னு நான் பார்க்கணும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்வதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. அப்போ இந்த 50-60 நிமிஷம் கூட என்னால் கர்த்தரை துதிக்க முடியாது அப்படின்னா நான் எப்படி கர்த்தரை அவருடைய வருகையில் அவரோட கூட போக போகிறேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் இன்னொன்று கூட நினைக்கிறேன், நான் யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, டீக்ரேட் பண்ணி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாம் வீட்டில் பல மணி நேரம் தூங்காமல் விழித்திருந்து ஜபிக்கிறதுனால இங்கே தூக்கம் வருதோ? என்னுடைய ஜபம் வீட்டில் நேற்று ராத்திரி 12 மணிக்கு முழங்கால் போட்டாங்க, 6 மணிக்கு தாங்க முழங்காலை முடக்கினேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா சந்தோஷம், நான் கையெடுத்து உங்களெல்லாம் கும்பிட்றேன். நான் தப்பாக சொல்லிட்டேங்க, மன்னிச்சுங்க. தன்னுடைய வேலையை அசதியாய் அவள் செய்ய மாட்டாள். அவள் சுறுசுறுப்பான வேலையை செய்கிறவளாய், உற்சாகமாய் வேலை செய்கிறவளாய் இருப்பாள்.
அது மாத்திரம் இல்லை, தன் வியாபாரம் 18வது வசனத்தை பாருங்க. தன் வியாபாரம் அறிந்திருக்கிறாள். தன் போதும். தன் வியாபாரம் எப்படி பிரயோஜனம் உள்ளது. பவுல் பல இடங்களிலே சொல்லுகிறார், நீங்கள் இதற்காகவா அழைக்கப்பட்டீர்கள்? நான் இதுக்காகவா அழைக்கப்பட்டேன்? நான் இதுக்கு தானா என்னுடைய அழைப்பு? ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் சினிமா பாடலுக்கு கீபோர்டு வாய்ச்சி கொண்டிருந்த போது ஒரு வயசான அம்மா பக்கத்தில் வந்தாங்க. நான் இதுக்கு தான் கர்த்தர் ஒன்று அழைச்சாரா? இதுக்கு தான் கர்த்தர் ஒன்று அழைச்சாரா? கர்த்தருடைய அழைப்பு எதற்காக? கர்த்தருடைய அழைப்பு எதற்காக? இந்த உலக வேலையை நாம் பார்க்குது ஒரு நாளும் தப்பு நான் சொல்லவே மாட்டேன். சில பேர்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஊழியத்துக்கு நான் என்ன செய்கிறீங்க, ஊழியம் செய்கிறேன், எப்படி பார்ட் டைம் இல்லை ஃபுல் டைம் ஊழியம். ஃபுல் டைம் எவ்வளவு? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சர்ச்சில் நிற்கிது தாங்க ஊழியம். சில பேருக்கு கேட்டால் ஃபுல் டைம் ஊழியமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, 7 நாள் இருக்குது. ஆனால் 3 மணி நேரம் தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் நிற்கிறேன். நான் ஃபுல் டைம் ஊழியம் செய்கிறேன்னா காமெடி அல்ல? மீதி வார நாட்களிலெல்லாம் டீ கடையாக உட்காந்து கதை பேசி சில பேருடைய வேலை. அதை செய்கிறத விட நம்ம உலக வேலை செஞ்சுக்கிட்டே கர்த்தருடைய வேலை செய்வது ரொம்ப உத்தமமாக. அப்போது என்னுடைய வேலை எப்போ பிரயோஜனம் உள்ளதாய் மாறும்? நான் கர்த்தருக்கு உகந்த வேலையை செய்யும்போது. அது என்ன உகந்த வேலை அப்படின்னா, என்னுடைய ஊழியம் என்னுடைய உலக வேலையை எப்பொழுது கீழே போட்டு மிதிக்குதோ அன்றைக்கி நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னுடைய உலக வேலையை நான் செய்யறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதில்லை. கர்த்தர் என்னை பயன்படுத்தும். இல்லாமல் நான் சோம்பேறித்தனத்தினால என் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு கர்த்தர் தருவார் கர்த்தர் தரமாட்டார். கர்த்தர் தேவைக்கு தருவார், கொஞ்சம் தருவார். இப்படி சோம்பேறித்தனமாய் போய் முழு நேர ஊழியத்துக்கு போகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க பண ஆசையில் விழுகிறவர்களாகவும் இருக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு கிடைக்காதது கிடைக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டா நான் என்ன எப்படி ஆயிடுவேன்? நான் வெள்ளிக்கிரகம் போல் நிறைய பேருக்கு ஜெட்டு ஃப்ளைட்டு வாங்குறது தான் ஊழியம். ரோல்ஸ் ராய்ஸ் காரில் இறங்குறது தான் ஊழியம். கர்த்தர் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போய் இறங்கினாதான் இந்த இடத்துல ஊழியம் செய்து இதோ இந்த ஒரு ஆத்துமாவையாவது நீ ரட்சிக்க முடியும்னு கர்த்தர் சித்தம் கொண்டால் அந்த காரை தந்து அதில் போய் இறங்கிறதுக்கு கிருபையும் தருவார். அது இல்லாமல் நான் கிராம ஊழியம் செய்கிற எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது. கர்த்தர் அனர்த்தமான காரியங்களை செய்கிறதில்லை, அர்த்தமாய் சில காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்போது என்னுடைய வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதுன்னு நான் நம்பணும். எப்படி நம்ப முடியும் அப்படின்னா, என் வியாபாரம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறதா இருக்கும். என்னுடைய வேலை கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறதா இருக்கணும். நான் தினந்தோறும் காலையில் எழுந்திருச்சு, கர்த்தாவே நான் இந்த பாதையிலே நீங்கள் நடக்கிறதுக்கு என்னுடைய வேலை இருக்குது, நீ என்னோட கூட வாரும், என் நடைகளை உறுதிப்படுத்தும், நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு பக்கபலமாயிரும், துணையாயிரும், இந்த சித்தத்துக்கு விரோதமாய் நான் ஒன்றும் செய்து விடாதபடிக்கு நீர் என்னை காத்துக்கொள்ளும். உமக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய நேருகிற சூழ்நிலை வருமானால் நீர் என்னை கண்டித்து உணர்த்தும், அதை செய்யாதபடிக்கு நீர் என்னை கிருபையினால் பாதுகாத்துள்ளோம். அப்போ என்னுடைய வேலை பிரயோஜனமுள்ள வேலையால் மாற வேண்டும். நான் செய்கிற காரியமெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவர்கிட்ட கேட்டு செய்கிற காரியம். 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒரு வயலை அவன் விசாரித்து வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அப்போது ஒரு வயலை அவள் எப்படி வாங்கிடுறா?
விசாரித்து வாங்குகிறாள். நம்ம இன்னைக்கு விசாரித்து செஞ்சிடமா? என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக ஒரு காரியத்தை நான் செய்கிறது அல்ல. என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அல்ல. நம்மகிட்ட லட்சராக ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, ஒரு 20 லட்ச ரூபா இருக்குதுங்கிறதுக்காக நாம் என்ன செஞ்சிட முடியாது? கர்த்தர்கிட்ட கேட்காம ஒரு காரியத்தை செய்துவிட முடியாது. அப்படி செஞ்சோன்னா அது எங்கே போய் முடியும்? அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களின் முடிவோ அழிவு. அப்போ நான் எதை வாங்குகிறேனோ, நான் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அது கர்த்தருக்கு சித்தமா என்பதை பார்க்கும்போது, கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களை நாம் பல காரியங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். 1 இல்லை 2 இல்லை. எப்போ தெரியுமா கர்த்தர் சித்தத்தை கேட்போம்? நம்மகிட்ட வாங்கிறதுக்கு பணம் இல்லை, ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தருடைய சித்தத்தை கேட்போம். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால் இதை எனக்கு கிடைக்கப்படும். கையில் பணம் வந்துச்சுன்னா கர்த்தர் மறந்து போயிடுவார். இஷ்டத்துக்கு மிஸ்மேனேஜ்மெண்ட். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய சுய சித்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் சுய சித்தத்தை கொடுத்த தேவன் நாம் நம்முடைய சுய இஷ்டத்துக்கு செய்யாதபடி எல்லாமும் என் கர்த்தர் சொன்னாதான் நான் செய்வேன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவர்களை விசேஷித்தவராய் பார்க்கிறார். மோசேட்ட சொன்னார், நீ ஏன் என்கிட்ட கேட்டுட்ருக்க? கோலை எடுத்து நீட்டுன்னு சொன்னார். நீ ஒரு வார்த்தை சொல்லு, இந்த ஜனங்களை விட்டு என்ன பண்ண விலகிப்போ, நான் இவர்களை அழித்து போடுகிறேன். ஆனால் அந்த இடத்திலும் அவர் மோசேயின் சித்தம் என்னவென்று அவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். கர்த்தர்